வச்ச சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நான் செத்தேன் போரும் இல்லாம என்னோட முதல் பொண்ணு பிறக்கும்போது நான் ஊரில் இல்லை, சிங்கப்பூரில் இருந்தேன். அப்பையிலேருந்தே நிறுவுக்கு வந்து அப்பா வந்து என் கூட இல்லை. அதே 2வது பொண்ணுக்கு பிறக்கும்போது நான் இங்கே இருந்தேன் திருச்சியில். ஒரு வருத்தம், சின்ன வருத்தம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம். நிரஞ்சனா வந்து எப்படின்னா பழகிறதுக்கு ஸ்வீட்டாக இருப்பா, எல்லாத்துக்கூடையும். அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லணும், கையாட்டி கேட்பாள். இன்னமேலும் கேட்பாள். ஆனால் இன்னமே மகாராஜன் சொல்ல தான் கேட்கணும். அவங்க அம்மா இந்த ஸ்தானத்தில் மகாராஜன் இருந்து வழி நடத்தணும், வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தணும். நாங்கள் வந்து இப்போ வந்து 27 வருஷமாக வளர்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் மகாராஜன்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ப்ரிப்பேர் ஆகிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன சொல்லலாம், நீ சொல்லு. சரி நீயே சொல்லு. அப்படியே நீ சொல்லு, அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீ சொல்றா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அந்த மாதிரி எதனா சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெல்கம் டு என்னமோ சொல்லுங்கன்ற. என்னமோ சொல்ல எப்போ செட்டாக இருக்கும். கேண்டிடேட் டக்குன்னு பண்ணிடலாம். கேண்டிடேட் சொல்லு, நடிக்கலாம்டா. அது எதுவும் போட்டு காட்டினா அசிங்கமாக இருக்கும்டா. பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது தீம் மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நடிச்சு காட்டும், நடிப்போம் நாங்கள். வி ஆக்சுவலி குட் ஆக்டர்ஸ். எங்களை வச்சு தான் ஃபன் பண்ணுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரி தான் ஜாஸ்தி. முதல் 2 பேருமே கீழே பார்த்துட்டு இருக்கோம். வந்துட்டு நீ பேசுறா. இல்லை நீ போஸ்ட் என்ன போஸ்ட் வாடா போடான்றத. இவன் வேற. நீ பேசு. 1 நைட்ல ஐ வில் சேஞ்ச். என்னடா 1 நைட்ல இல்லாமல் சேஞ்சிங்? நான் சேஞ்சில் ஆக மாட்டேன்டா, சும்மாறா.
உன்னை பார்த்த பார்வை வேறே நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே நூலறிந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் ஆட கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கூடினால் கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா திம் தானனனனம் தானனனனம் தானனனம் ऋतधामापराजित दुरावह प्रणवात्मिक अधिकस्वरातुतिशारद नमोऽस्तु ते श्यामाम्बरं मुखसागरं तुलसीदलम् अतिसुन्दरम् कनकासुखं नारीवरं शुभदं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना तन्तुनानेन मम जीवनहेतुना तन्तुनानेन मम जीवनहेतुना Hi Niru, hi Jiju, happy married life. I guess இது பார்க்கும்போது உங்கள் கல்யாணம்லாம் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நீரு பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நானும் நீருவும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஐ திங்க் we didn't have a proper relationship. Like she was obsessed with me. I mean I was obsessed with her, what am I saying? பட் ஆனால் அவள் வந்து அந்தளவு she was not my best sister I would say. ஆனால் அதுக்கப்புறமா அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து she is like my second mom. நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படி இருக்காது அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து என்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறா. அண்ட் எனக்கே சம்டைம்ஸ் கில்ட்டியாக இருக்கும், என்னடா இவ்வளோ கேர் பண்ணிக்கிறா, நம்ம அந்தளவு ஈக்குவலாக கொடுக்கலையோ அப்படின்னு. பட் நான் வெளில காமிக்கலனாலும் ஒரு வெளில சொல்லனாலும் லைட்டாக கிரிஞ்சாக இல்லாதனால ஐ ஸ்டில் லவ் யூ அண்ட் ஐ நோ ஹவு மச் யூ ஹவ் கான் த்ரூ ஓவர் த இயர்ஸ். நீ கனடா போனப்போலாம் இட் வாஸ் ரியலி ஹார்ட் ஃபார் மீ பிகாஸ் யூ were my best friend and I share everything with you. ஸோ நீ இல்லாமல் இட் வாஸ் லைக் அ பிக் வாய்ட். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன். பட் அகெயின் வந்து இப்போ மேரேஜ்னால திரும்ப ஒரு டிஸ்டன்ஸ் வருது. பட் அதையும் மீறி ஐ திங்க் வில் பி டுகெதர் ஃபார் எவர் அண்ட் யூல் பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர், no doubt. And also, yeah, I love you and I'm so proud of you for going through such hard times and still being this bubbly and childish. So yeah, I love you Niru. And Jiju, I'm waiting to get to know you more and you seem like the nicest person ever. So I think you'll be a big brother to me. So yeah, I wish we'll get together as a big family now. And also one more thing, நம்ம 24/7 கூடவே இருந்தோம். But now வந்து since you're going to another family, it's going to be very different. I'm going to miss you so terribly. I don't know எப்படி அதை வந்து நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோன்னு. பட் ஸ்டில் யா, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ லவ் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப் நீரு அக்கா. சரி சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப் நினைச்சேன்னா இவ்வளோ பெருசாலும் உன் பேர் நான் சொன்னதே கிடையாது. ஓகே, யூ ஆர் வெரி சாஃப்ட் நேச்சர். ரொம்ப அன்பாக பேசுவீங்க. உங்கள் கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நல்லா அரவணைச்சு பேசுவீங்களோ அதெல்லாம் நினச்சி என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. எவ்வளோ சந்தோஷப்படுதுன்னா உங்களை பற்றி பேசணுங்கிறதே நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷப்படுறேன், அவ்வளோ பட்டிருக்கேன். அவ்வளோதான் தம்பி, எல்லாத்தையும் சொல்லிட்டான். நானும் பாதி கடையை சாத்திட்டு கிளம்புறேன். பாய். ஓகே, பை பை, தேங்க்ஸ். நிரா மகா wish you guys a very happy married life and Niru, I just really want you to be happy, completely happy in life and I hope
Maha will make you happy. Yes, Niru Akka, like we have had so many memories together, and unga wedding is another big one, an emotional one. But in the journey, I hope all you face is happiness. And Mahana, congrats, you are one lucky guy. Oh yes, for sure, you're one lucky guy. Niru Akka. Yes, so congrats guys, and wish you a very happy married life. Bye. Bye. Nira. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே